எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினைச்சு வாங்குவோம். ஆனா அது நம்மள ஏமாத்திட்டு திரும்ப கீழே போயிடும் இல்லையா? இந்த மாதிரி ட்ராப்ல இருந்து தப்பிக்க ஒரு ஸ்டாக் உண்மையாவே பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு டேட்டாவை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு ஸ்டாக் விலை சர்ருன்னு ஏறுறத பார்த்து ஆஹா இதுதான் சான்ஸ்னு வாங்குவோம். ஆனா நம்ம வாங்கின அடுத்த நிமிஷமே அது அப்படியே யூ டர்ன் போட்டு கீழே வந்துடும். அப்பா, அந்த நேரத்துல வர்ற விரக்தி இருக்கே அடடா. ஆனா இனிமே அந்த கவலை வேணாம், இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்கு? அது ஏதோ பெரிய கணக்குலயோ ஃபார்முலாலேயோ இல்ல, பதில் நம்ம கண்ணு முன்னாடியே, அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டாவுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அட, ஆப்ஷன் செயின்னா ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நினைக்காதீங்க. அது ஒரு மாதிரி புதையல் மாதிரி. ஒரு ஸ்டாக்கோட உண்மையான மூமெண்ட்டை கண்டுபிடிக்க உதவுற சில ரகசிய துப்புக்கள் அதுல மறைஞ்சிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு ஸ்டாக்கோட விலை நிஜமாவே ஏறுதுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆப்ஷன் செயின்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கணும் யோசிச்சு பாருங்க.